அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்து இருக்க செத்து கொள்ளுங்கள். அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்து இருக்க செத்து கொள்ளுங்கள். ஏசப்பா, நான் கோபப்பட்டாலும் எனக்கு பிடிக்குமா? காசு பண்ணோம் பாவை சூவே வேண்டாம் யார் கிடந்தா போதும், வேற எங்கேயோ போக மனசில்லப்பா. ஒரு வேலைக்கார போவ கூட இருந்தா போதும். அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்து இருக்க செத்து கொள்ளுங்கள். அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்து இருக்க செத்து கொள்ளுங்கள். ஏசப்பா, நான் கோபப்பட்டாலும் உங்களுக்கு பிடிக்குமா? காசு பண்ணோம் பாவை சூவே வேணாமையா, ஒரு காலடிக்க தூசி போல கிடந்தா போதும், வேற எங்கேயோ போக மனசில்லப்பா. ஒரு வேலைக்கார போக கூட இருந்தா போதும். அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்து இருக்க செத்து கொள்ளுங்கள். அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க. வசனம், நானு ஜீவ அப்பம், இயேசு கண்ணீர் விட்டார், ஜெபமே ஜெயம். ஆமென். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவனே, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. கல்லுக்குள் அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே. உமையன்றி அணுவேதும் அசையாதையாம், உமையன்றி அணுவேதும் அசையாதையாம், உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையாம், உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையாம். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா.
எத்தனை நன்மைகள் செய்தீரையாம், அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையாம். எத்தையாம் அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையாம். அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றாம், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றாம். 1000 ஆண்டுகள் போதாதையாம், 1000 ஆண்டுகள் போதாதையாம். நீரின்றி வாழ்வேது இறைவாம், உம் நினைவின்றி மகிழ்வேது தெய்வாம். நீரின்றி வாழ்வேது இறைவாம், உம் நினைவின்றி மகிழ்வேது தெய்வாம். உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், ஒரு நாளை போதும் உம் இல்லத்தில் வாழும், ஒரு நாளை போதும் நீரின்றி வாழ்வேது இறைவாம், நினைவின்றி மகிழ்வேது தெய்வம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே மீண்டுமாக நாம் தேவனை ஆராதிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல வேளையில் தேவனை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய வார்த்தையை உயர்த்தவும், தேவனுடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தவும் தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்திக் கொண்டோம். கர்த்தருடைய ஆவியானவராமே கிருபையினாலே கர்த்தர் முடிவு நடத்துவராக. இந்த நாளிலே விசேஷமாக நமத்தில விசேஷித்த ஒரு பாடலை பாடினவர் ஒரு சிறு குழந்தை. நர்சரி கிளாஸஸ் என்று சொல்வார்கள். அதிலே ஒரு அருமையான ஒரு குழந்தை பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தும்படியாக தேவன் ஒரு கிருபை கொடுத்தார். அதிலே தருண் வாசன் என்பவர் ஒரு அருமையான பாடலை பாடினார். வசனங்களையும் அவர் சொன்னார். அது மிகவும் இனிமையாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இது எதற்காக என்று சொன்னால், இப்படிப்பட்டதான பிள்ளைகளையும் கூட நாங்கள் வளர்க்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கின்றோம். ஆகவே குருநாகல் சபையாராகிய 2 சபையின் ஊழியர்களும் கூட தங்கள் பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தைக்குள், வசனத்துக்குள், சத்தியத்துக்குள், பாடலுக்குள் பாடத்தக்கதாக வளர்ப்பிக்க ஒரு இதுவாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு மத்தியிலே பாடிய பாடலுக்கு தருண் வாசன் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். அவர் குடும்பத்தாரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவர் மாத்திரமல்ல, நாம் சகோதரன் ஜோனா தொடர்ந்து பாடுகிறதான பாடகர். ஏமேன். அவர் எல்லாரும் கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். எந்தெந்த வகையில் பிள்ளைகளை அவர்கள் தங்களுடைய பாணியில் தங்களுடைய தாளந்துகளை தேவனுக்கு கொண்டு வருவார்கள். நாம் என்ன செய்வோம்? ஊக்குவிப்போம், உற்சாகப்படுத்துவோம். ஏமான். பாடிய பாடலுக்கு தருணவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். தன்னுடைய சகோதரி மற்றும் குடும்பத்தாருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக நாத்தான் சகோதரர்கள் மலேசியா, சிங்கப்பூரிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலான இதனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கான அவர்களுக்கும், இன்னும் இந்திய தேசத்தில் பல இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்க அவர்களுக்கும், இலங்கையில் விசேஷமாக ஒரு பெரிய கூட்டத்தால் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு நாம் செல்வோமாக. ஏசாயாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 நாம் வசனங்களை வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். அந்நாளில் 7 ஸ்திரீகள், நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாக இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமாக இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்படைகளை அது நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது, சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயரிடப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும்
அக்கினியும் பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் மலைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஆமென். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளிலிருந்து தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதியை நாம் வாசித்து அதை முடித்திருக்கின்றோம். அதில் நாம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து தங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். ஏமான். கர்த்தர் மையமாக வைத்திருக்கிற வார்த்தையை கொண்டு நமக்கு ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிக்கிறோம். அந்நாளில் என்று சொல்லும் பொழுது வரப்போகிறதான ஒரு நாள், எதிர்காலத்தை குறிக்கின்றது. அந்நாள் எதிர்காலத்தினுடைய வார்த்தையாக இருக்கின்ற வசனத்தை வைத்து நாம் பார்க்கும்பொழுது, அந்நாட்களில் 7 ஸ்திரீகள், 7 என்று சொல்லும் பொழுது ஒரு இலக்கத்தை குறிக்கின்றது, எண்ணை குறிக்கின்றது. ஸ்திரீகள் என்று சொல்லும் பொழுது ஸ்திரீகள் எப்பொழுதுமே சபைக்கு அடையாளமாக இருப்பார்கள். ஆகவே இந்த அந்நாளில் என்று சொல்லக்கூடியதான ஒரு நாள் எதிர்காலத்தை குறித்து ஏசாயா பேசுகின்றார். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக் கொள்வார்களாம். 7 ஸ்திரீகளுக்கு ஒரு புருஷனா என்று சிந்திக்கலாம். ஒரு இயற்கையான ரீதியில் பார்க்கும் பொழுது அது ஆச்சரியத்தையும் வியப்பும் ஊட்டக்கூடிய ஒன்று. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நாம் பார்க்க போகின்றோம். அது எப்படி என்பதை தேவன் நமக்கு விளக்கி கொடுப்பார். அவர்களுக்கு இந்த 7 ஸ்திரீகளுக்கும் ஒரே கணவன், ஒரே புருஷன். எங்களுடைய சொந்த ஆகாரங்களை நாங்கள் புசித்து சொந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு எங்களுடைய நிந்தை நீங்கும்படியாக அந்த புருஷனுடைய பெயர் மாத்திரம் எங்களுக்கு இருந்தால் போதும் என்று அவர் சொல்லுகின்றார்கள். அவை நாட்கள் நாம் பார்க்கும்போது இந்த 7 ஸ்திரீகளுக்கு ஒரே புருஷன் என்று சொன்னால், ஏமான், இதை எப்படி நாம் ஒப்பிட முடியும்? 7 சபையின் காலங்கள் இருக்கின்றன. அந்த 7 சபையின் காலங்களுக்குள்ளாக 2 விதமான ஆவியானது பிரயாணம் செய்கின்றது. ஒன்று உண்மையான திராட்சை செடியின், இன்னொன்று பொய்யான திராட்சை செடி. ஆகவே இந்த 7 சபையின் காலங்களுக்குள்ளாக உண்மையான ஆவியும் இருக்கின்றது, பொய்யான ஆவியும் இருக்கின்றது. அதை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு தெரியக்கூடியதான வெளிப்பாடு உண்டாக வேண்டும். The revelation of the two spirits. இந்த 2 ஆவிகளை குறித்ததான வெளிப்பாடு நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் நாம் எது உண்மையான ஆவி, எது உண்மையான சத்தியம், எது உண்மையான திராட்சை செடி என்பதை அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் தவறுதலுக்குள்ளாக ஆகி நாம் பொய்யை நம்பி, மாயை நம்பி ஒரு கள்ள காரியங்களை கண்டுகொள்ள தவறி விடுவோம், கள்ள காரியங்களை விழுந்து விடுவோம். ஆனால் இந்த 7 ஸ்திரீகளும் என்ன சொன்னார்கள்? நாங்கள் சொந்த ஆடைகளை, சொந்த வஸ்திரங்களை, சொந்த வஸ்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வரும்பொழுது அவர்கள் சொந்த உபதேசங்கள், சுயநீதிகள், சொந்த பின்பற்றக்கூடியதான காரியங்கள் என்று தங்களுடைய சொந்தமான ஆடைகள் ரிலிஜியஸ் என்று சொன்னால் ஒன்று கவரிங் என்று சொல்லப்படுது, ஒன்று மூடப்படுதல். அந்த ரிலிஜியஸ் இன்னொன்று சொல்லி பார்க்கும்பொழுது ரத்தம் சிந்துதல் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய சொந்த சித்தாந்தத்தினாலே, கொள்கைகளினாலே, கோட்பாடுகளினாலே, உபதேசங்களினாலே, வியாக்கியானங்களினாலே நாங்கள் எங்கள் சொந்த வஸ்திரங்களை நாங்கள் உடுத்திக்கொள்வோம். அதே வேளையில் நாங்களே ஆகாரத்தை தயார் செய்து எங்களுடைய நாவுகளுக்கும், எங்களுடைய ஜீவியங்களுக்கும், எங்களுடைய சபைகளுக்கும், எங்களுடைய சம்பிரதாயங்களுக்கும், எங்களுடைய பாரம்பரியங்களுக்கும், எங்களுடைய சபைகளுக்கும், எங்களுடைய ஆர்ச்சி பிஷப்புக்கும், எங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய அத்தியட்சர்களுக்கும் ஏற்ற வகையான ஆகாரம் என்று சொல்லக்கூடியதான செய்திகளை, அவைகள் வார்த்தைக்கு விரோதமாக இருக்கும், ஆனால் அவருடைய நாவுக்கு அது
ருசியாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். அவருடைய காதுகளுக்கு இனிமையாக இருக்கத்தக்கதாக சொந்த செய்திகளை, சொந்த வியாக்கியானங்களை, சொந்த புத்தகங்களை எழுதி அவர்கள் ருசி கொள்ளத்தக்கதாக கொள்வார்கள். ஆனால் இவைகளை தாங்கள் சொந்த வஸ்திரங்களை அணிந்து கொண்டு சொந்த ஆகாரங்களை புசித்து கொண்டு அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுகின்றார்கள்? அவருடைய புருஷனுடைய நாமம் மாத்திரம் எங்களுக்கு போதும். இல்லை என்றால் புருஷன் இல்லாதவராக இருக்கின்றோ, புருஷனுடைய பெயர் தெரியாதவராக இருக்கின்றோ என்று நிந்தைகள் உருவாகும் என்று அவர்கள் அந்த நிந்தை நீங்குவதற்காக அந்த நாமம் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அந்த புருஷனுடைய நாமத்தை அவர்கள் கேட்கிறார்கள். ஆமே. ஒரு வேசிகளுக்கு ஒரு புருஷன் அல்ல, பல புருஷர்கள் இருப்பார்கள். ஏமான், ஒரே ஒரு மனைவிக்கு ஒரே ஒரு புருஷன் என்று வேதம் ஆதியாகமத்தில் சொல்லப்படுகின்றது. பல மனைவிகள் வைத்திருப்பதை குறித்து வேதம் என்ன சொல்வதற்கு சொன்னால் போலிகேமி. இந்த போலிகேமி வேதத்தினுடைய முற்றிலுமான தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அநேக மனைவிகளை ஒருவன் வைத்துக் கொள்வதை ஆதரிக்கவில்லை என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனோடு தான் வாழ முடியும். ஒரு ஸ்திரீயானவள் 7 புருஷன் 8 புருஷனுடன் வாழ முடியாது. ஆனால் உலகத்தின் நீதியில் இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு புருஷன் 7 ஸ்திரீகளை வைத்துக் கொள்ளலாம் என்றதெல்லாம் அவர்கள் தங்கள் நியாயப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏமா அவை நாம் இங்கே பார்க்க போகிறது என்னவென்று சொன்னால் 7 விமென்ஸ். இந்த 7 ஸ்திரீகளும் 7 சபைகளுக்கு மாதிரிகளாக இருக்கின்றார்கள். ஆகவேதான் இந்த பாபிலோன் தேசத்திலிருந்து சரித்திர ரீதியாக நம்முடைய சகோதரன் நாத்தான் அவர்கள் கொண்டு வந்த பொழுது அந்த சரித்திரங்களுக்கு அழகாக பிரசங்கித்து அவர்கள் புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கத்தக்கதான வேளையிலே 7 சபையின் காலங்களை அழகாக சித்தரித்து படத்தின் வாயிலாக நமக்கு பிரசங்கித்ததை இந்த செய்தியின் வாயிலாக மீண்டும் நமக்கு தேவன் ஞாபகம் ஊட்டுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். அவை அருமையான நாம் வேத பாடத்தை கேட்டோம். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கும்பொழுது இந்த 7 ஸ்திரீகளும் 7 சபைகளுக்கு அடையாளமாக இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு சபையும் அதன் நிலைகளையும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் சர்ச் அண்ட் இட்ஸ் கண்டிஷன்ஸ், சபையும் அதன் நிலையையும் எந்த விதமாக, எந்த கோணத்தில், எந்த நிலையில், எந்த ஸ்திதியில், எந்த ஸ்டாண்டர்ட் என்று சொல்வார்கள் தரத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஸ்திரீகளை வைத்து நாம் பார்க்க முடியும். உலகத்தினுடைய ஸ்திரீகள் இன்றைக்கு சபையும் அதன் நிலையும் அதே விதமாகத்தான். ஆமே. ஆனால் இக்காலத்தின் செய்தியில் ஒரு கூற்றை நாம் பார்க்கின்றோம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டேவிட், ஸ்திரீகள் தான் சாத்தானுடைய கருவி. அவை முதலாக சாத்தான் ஒரு கருவியாக ஒன்றை நாம் பார்க்கும் பொழுது ஏதேனின் தோட்டத்தில் ஸ்திரீயை தான் சாத்தான் ஒரு கருவியாக உபயோகித்தான். The woman is the instrument of David. வைக்கும் பொழுது அடுத்த விதத்தில் நாம் பார்க்கின்றோம், மைண்ட் இஸ் த சீட் ஆஃப் த ஸ்பிரிட். சிந்தனைதான் ஆவிகள் உட்காரும் ஆசனம். கண்டுபிடிக்கின்றான். அந்த ஸ்திரீயை கண்டுபிடித்து அவனோடு பேசத்தக்கதான வழிகளை அவன் கண்டுபிடிப்படுத்துவதான பதத்தை பார்க்கும் பொழுது ஒரு பலவீனமான பாண்டம் தான் தன் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் என்று அவன் தீர்மானித்தான். ஏவாள் ஒரு உபப்பொருள், அவள் ஒரு பை ப்ராடக்ட். உபப்பொருளாக சிருஷ்டிக்கப்பட்டவளாக இருக்கின்றவர்கள். ஸ்திரீயானவள் பலவீனமானவள், பலவீனமான பாண்டம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபங்களில் சொல்வதை பார்க்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது. ஸ்திரீயானவள் பலவீனமானவள். அவள்தான் ஆதாம் என்பவன் வஞ்சிக்கப்படவில்லை, ஆதாமுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டார். அவன் இந்த ஸ்திரீயானவளை சாத்தான் கருவியாக அவருடைய சிந்தனையிலே அவருடைய சிந்தனையில் சாத்தானுடைய சிந்தனை இடைபட ஆரம்பிக்கும் பொழுது
முதலாக சாத்தான் என்ன செய்தான்? வார்த்தையை கொண்டிருந்ததான ஏவாளிடத்திலிருந்து அந்த அவன் பறித்தான். வார்த்தை என்றதான ஆயுதத்தை தேவனுடைய வார்த்தை தான் ஆயுதமாக இருக்கிறது. ஒரு எதிராளியுடைய கரங்கள் இருக்கின்ற ஆயுதத்தை பறித்து விட்டால், சிந்தையில் இருக்கின்ற ஆயுதத்தை பறித்து விட்டால், தன் விசுவாசிக்கின்ற விசுவாசத்தின் ஆயுதத்தை பறித்து விட்டால் அவன் ஆயுதம் இல்லாதவன். அப்பொழுது எதிராளியானவன் அவனை வீழ்த்திவிட முடியும். ஆகவே முதல் தோல்வியானது ஸ்திரீயின் உலகத்திற்கு வந்தது. இந்த முதல் தோல்வி என்று சொல்லக்கூடிய தோல்வி ஏதெனிலே ஏவாள் தோற்று போன காரணம் சிந்தையை பறிகொடுத்தார். ஆகவே தான் இக்காலத்தின் செய்தியின் வாயிலாக அறியும் பொழுது the women is the instrument of devil. ஸ்திரீயானவள் தான் பிசாசுடைய கருவி. ஆமென். ஆகவே நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த 7 ஸ்திரீகள் புருஷனுடைய பெயரை மாற்றிக் கொள்ளும்படி பார்க்கும் பொழுது அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய நிந்தை நீங்குவதற்காக. ஆகவே இந்த 7 ஸ்திரீகளும் இவர்களது செல்ஃபிஷ், சுயநலக்காரர்கள். சுயநலத்திற்காக உபயோகப்படுத்துகின்றார்கள். குழந்தைகள் பிறந்திருக்கின்றன. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தகப்பன் யார் என்று சொல்ல முடியாத அளவில் தகப்பன் பெயர் தெரியாத பிள்ளைகள், யாருடைய கணவன் என்று சொல்லி அடையாளம் கண்டுகொள்ள முடியாத இந்த உலகம் பாவ உலகம். ஆமென். ஆகவே இந்த ஸ்திரீகளுக்கு மாத்திரம் இருந்தால் போதும் என்று சொல்லி தங்களில் தாங்களே திருப்தி அடைந்து கொள்ளும். ஆகவேதான் இன்றைக்கு உலகத்தில் ஸ்திரீகளை நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஸ்திரீகளை, ஆனால் உலகத்தில் சம்பவங்கள் என்ன நடந்து பார்க்க வேண்டும். ஒரு நடக்க வேண்டும் என்றால் ஒரு கடிகாரமாக இருக்கிறார்கள். டைம் பீஸ் for the entire world. முழு உலகத்துக்கும் இஸ்ரவேலர்கள் ஒரு கடிகாரமாக இருக்கின்றார் என்றால், கடிகாரம் எதை சுட்டி நான் நேரத்தை சுட்டி காமிக்கும். எந்த பகலா இரவா கால வேளையா என்று சுட்டி காண்பிப்பதற்காக நேரங்களை சுட்டி காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவை இந்த உலகத்தின் நிலைகளை சுட்டி காண்பிப்பதற்கு இந்த இஸ்ரவேல் ஒரு கடிகாரமாக இருக்கின்றபடினாலே நாம் இவைகளெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். குருநாகல் சபையோரே, சகோதர சகோதரிகளே, வேத மாணாக்கர்களாக பாடங்களை கற்றுக்கொண்டு வருகின்றோம். நேற்று தினத்திலும் தேவனுடைய வார்த்தைகளே, அற்புதமான வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். சந்தோஷத்தின் மிகுதி. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. காலம் வரும் முன்னே காலம் நிறைவேற்றி என்று சொல்ல முடியாது. காலம் செல்லாது என்று சொல்லக்கூடாது. காலம் சமீபமாய் இருக்கின்றது என்று நாம் சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் அறிந்துதான் அதை தைரியமாக மக்கள் மத்தியில் நாம் கொண்டு வர வேண்டும். ஏதோ விளையாட்டாக பேசுகிறோம் என்று நினைவு கொள்ளக்கூடாது. இன்றைக்கு இந்த அலைவரிசையின் முகநூலின் வாயிலாக 4வது பரிமாணத்தின் கீழாக மின்னணு இருக்கின்றன. அலைவரிசைகளாக ஈதர் அலைகள் போய்கொண்டிருக்கின்றன. இவைகளின் வாயிலாக பதிவு செய்யப்படுகின்றது. இது உலகமெங்கிலும் உள்ளவர்கள் அதை கேட்கலாம். இன்றைக்கு நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கின்றார்கள். ஆங்கிலத்திலே பேசுகின்றதை உடனடியாக எந்த மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் அது அந்த மொழியில் அது வருகின்றது. அந்த அளவிற்கு இன்றைக்கு உலகம் முன்னேறிவிட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு ஒரு
ஓ சகோதரர், தமிழ் பேசும்பொழுது ஆங்கிலத்திலே அது அப்படியே போகும், அந்த அளவுக்கு வந்திருக்கிறது. என்னுடைய நோக்கமெல்லாம் சர்வதேச ரீதியில் உள்ள மக்களுக்கு செய்தி செல்ல வேண்டும். ஏமா சர்வதேச ரீதியிலே ஒரு எழுப்புதலான செய்தி வருவதற்காக கலக்குகிற பிரசங்கிமார்களை கர்த்தர் எழுப்பி சிந்தனையை தூண்டிவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கின்ற மனவாட்டியை தட்டி எழுப்பி, நீ யார், உன் வரப்போகிற புருஷனுடைய பெயர் என்ன, நீ எந்த உடையை உடுத்துகின்றாய், எந்த ஆகாரத்தை புசிக்கின்றாய் என்று, உனக்கு கொடுக்கப்படுவதான வஸ்திரங்கள் என்ன, உனக்கு கொடுக்கப்படுவதான ஆகாரங்கள் என்ன, நீ அருந்துகிறதான திராட்சரசமாகிய பானம் என்ன, உன் தலையிலே பூசுகின்ற அபிஷேகத்துக்கு அடையாளமாகிய உன் எண்ணெய் என்ன, உன் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள், எழுதப்பட்ட வார்த்தைகள், வெளிப்படுத்தப்பட்டதான வார்த்தைகள், இப்பொழுது நீ உன் வாயிலிருந்து வரப்போகின்றதான உரைக்கப்பட்ட வார்த்தையின் காலங்களுக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் வந்திருக்கின்றோம் என்பதை தேவனுடைய வார்த்தைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்த்தால் சபையுடைய நிலைமைகளை பார்த்தால் சுயநலம் கொண்ட சபைகள், அது கத்தோலிக்க சபையாக இருக்கலாம், அது புரோட்டஸ்டன்ட் சபையாக இருக்கலாம், இல்லைனா மூன்றாவது கட்டத்துக்கு வந்திருக்கிறதான பெந்தேகோஸ்தே சபைகளாக இருக்கலாம். இப்பொழுது நான்காவதாக கோதுமை மணி நேரடியான சூரிய வெளிச்சத்தில் படுப்புணர்வை அடைந்து அறுவடை செய்து வேறு இருக்கக்கூடியதான செக்ரிகேட்டிங் டைமில் இருக்கக்கூடியதான கடைசி கால சபை என்று சொல்லக்கூடிய அவர்களும் கூட தங்களுடைய குழுக்கள், தங்களுடைய குரூப்ஸ், தங்களுடைய டிவிஷன், தாங்களே வட்டமிட்டு கொண்டு வெளியடித்துக் கொண்டு முகநூலிலும் கூட பார்க்கலாம். ஒரு குழுவாகத்தான் அவர்கள் இயங்குகின்றார்கள். அவர்கள் கூட்டமாகத்தான் தங்கள் பிரசங்கிகளை உபயோகப்படுத்துகின்றார்கள். அப்படியானால் இந்த சபையின் நிலையை பார்த்தால் நீதி கொண்ட சபைகளும் சுயநலமான சபைகளுமாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய சபையின் ஊழியம் என்பதை அவர்கள் அறியவில்லை. பொதுவாக சபைக்காக, சபையின் மக்களுக்காக செய்யக்கூடிய ஊழியம் ஒன்று இருக்குமானால் அது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஊழியமாகத்தான் இருக்கும். பாகுபாடின்றி, வேறுபாடின்றி, சபை பாகுபாடின்றி, நோ இன்டர் டினாமினேஷனல் இல்லை என்று சொல்லி செய்திகள் எல்லோருக்கும் செல்ல வேண்டும் என்றதான பரந்த மனப்பான்மையோடு கூட எல்லா விசுவாசிகளுக்கும் செல்ல வேண்டும், அறிய வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும் என்ற உள்ள பாரத்தோடு செய்கின்றவர்களாலேயே சுயநலவாதியான பிரசங்கிமார்கள் நாங்கள் அல்ல. எங்களுடைய சுயநீதிகளையும் நாங்கள் பிரசங்கிக்க முன்வரவில்லை. சுய லாபத்துக்காகவும் நாங்கள் பிரசங்கிக்க முன்வரவில்லை. எந்த விதமான எதிர்பார்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எங்களை ஆதரிப்பார்கள் உண்டு என்று எதிர்பார்த்து நாங்கள் தேவனுக்கு உத்தமமும் உண்மையுமாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் செய்கின்றவர்களாலே நாங்கள் சுயநல ஊழியக்காரர்கள் அல்ல, சுயநீதியை பிரசங்கிக்கிற ஊழியரும் அல்ல. நாங்கள் பொதுவாக உலகமெங்கிலும் கண்டித்து கண்டனம் பண்ணி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்ற வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் தேவனுடைய கரம் எடுக்கக்கூடிய ஒருவராக நாங்கள் நிற்கின்றோம். கர்த்தர் எங்களை நடத்துகின்றார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், என் தேவனாய் கர்த்தர் இவர்கள் 7 பேரும் தங்களுடைய சொந்த வஸ்திரங்களை, இவர்கள் எந்த சொந்த உபதேசம், சொந்த வெளிப்பாடுகள், சொந்த போதனைகள், கேட்டகிசம் என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்க சொல்லக்கூடியதான ஞான உபதேசங்கள், அதை தழுவி வரக்கூடியதான புரோட்டஸ்டன்ட் மார்க்கத்தால் விசுவாச பிரமாணம் என்று சொல்லி எழுதி வைத்தவைகள், லுத்தரன் சபையில எழுதி வைத்தவைகளை அவர்கள் உபயோகப்படுத்துகிறார்கள். சொந்த ஆகாரங்களை கான்கோர்டன்ஸ் என்று சொல்வார்கள். கான்கோர்டன்ஸ் என்று சொன்னால் ஒத்து வாக்கியங்கள். இந்த ஒத்து வாக்கியங்கள் ஒன்றை குறித்து ஒரு ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் ஒரே ஒரு வசனத்தோடு சம்பந்தப்பட்டவைகள் எங்கெங்கே வருகிறது சொல்லி ஒத்து வாக்கியங்கள். இந்த ஒத்து வாக்கியங்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், ஒன்றாக தயார் செய்து அந்த ஒத்த வேத வாக்கியத்தை ஒரு புதிதாக எழுதி ஒரு வேத அட்டவணை வேதாகமத்தில் இருக்கிறதுன உதவியாக செய்யப்பட்ட புத்தகங்களை வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த ஒத்து வேத வாக்கியங்களை கொண்டுதான் இன்றைக்கு அநேகர் பிரசங்கிக்கின்றார்கள். அது ஒரு சங்கிலியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்றாக சில இடங்களிலே இல்லை. ஒத்து வாக்கியங்கள் மனுஷனாலே தயார் செய்யப்பட்டவைகள். பரிசுத்த ஆவியானவர் இதை தயார் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு வேதமாக கொண்டு பிரசங்கித்து வரக்கூடிய
அநேக சபைகள். அதை போன்றுதான் இன்றைக்கு இந்த கடைசி காலத்தின் செய்தியில் ஒத்த காரியங்களை பொறுக்கிக் கொண்டு மேற்கோள்களை அவர்கள் காண்பித்து ஒரு மேற்கோள் இன்னொரு மேற்கோளோடு பொருந்தவில்லை, வேத வார்த்தைகளோடு வேத செய்திகளோடு பொருந்தாதவைகளை வைத்து இன்றைக்கு எத்தனையோ விதமான வேத வாக்கியங்களுக்கான மேற்கோள்களின் புத்தகங்களை தயார் செய்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய மாமிசத்தினாலே இதை தயார் செய்து ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்த பிள்ளை புகுத்து விட்டபடினாலே இன்றைக்கு வேதாமத்திலிருந்து பிரசங்கத்தை நம்மாலே பார்க்க முடியவில்லை. இந்த கடைசி கால செய்தியிலும் அவர் செய்கிறது நல்லதுதான், ஒரு ரெஃபரன்ஸை தேடி எடுப்பதற்கு அது பிரயோஜனம் உள்ளதுதான், அதை நாங்கள் எதிர்க்கவில்லை, நல்லதுதான். ஆனால் அதையே வைத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கு இடம். இன்னும் சொல்வோம் என்றால், தீர்க்கதரிசி கொடுத்திருந்த செய்தியை ஒரு வாரம் முழுவதுமாக அவரை மனப்பாடம் செய்கிறார்கள். ஒரு வாரத்துக்கு ஒரு செய்தி எடுத்து மனப்பாடம் செய்து ஜோசியக்காரன் கிளி ஜோசியம் சொல்வதை போல கிளியை போல ஒப்புவிக்கின்றார்கள். ஆவியினாலே ஆரம்பிக்கப்பட்ட சபை மாமிசத்திலே முடிவடையக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆவியினாலே ஆரம்பிக்கப்பட்ட சபை ஆதியாமத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆதியாமம் ஆதாமிலிருந்து ஏனோக்கு வரைக்கும் முதல் 7 சபைகள், ஆபிரகாமிலிருந்து மல்யா யோவான் தீர்க்கதரிசி வரையிலும் அங்கே நாம் பார்க்கத்தக்கதான வரையிலே 2வது 7 சபைகள். ஆனால் எபேசு சபையிலிருந்து இங்கே லவோதிக்கா சபைகள் வரையும் பார்க்கும்பொழுது 3வதாக சொல்லக்கூடிய 7 சபைகளை பார்க்கலாம். இது வேதத்தில் நாம் அதை எடுத்து பிரசங்கிப்பதற்கும் வேதத்தினுடைய சான்றுகளும் உண்டு, ஆதாரங்களும் செய்திகளிலிருந்து இருக்கின்றபடியாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தங்களுடைய சொந்த உபதேசங்களை அவர்கள் உடுத்திக் கொள்வதற்கு சபையிலே தங்களுடைய நிர்வாணங்களை மூடிக்கொள்வதற்கு தயார் செய்கின்றார்கள், சொந்த ஆடைகளை தயார் செய்கின்றார்கள். இதை ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும்பொழுது ஆதாமும் ஏவாளும் தாங்கள் பாவம் செய்த உடனே நிர்வாணிகள் என்று அவர்கள் உணர்ந்த உடனே, மனசாட்சி அவர்கள் குத்திய உடனே அவர்கள் ஓடி சென்று மரத்தினுடைய இலைகளை பறித்து கொண்டு வந்து தங்களை நிர்வாணங்களை மூடினார்கள் அல்லவா? அதுதான் அவருடைய ஓன் டாக்மாஸ், அதுதான் அவருடைய ஓன் பிரமாணங்கள். அவருடைய சொந்த சிந்தனைகளினாலே தாங்கள் தெரிந்து கொண்டு தங்களுக்கு தாங்கள் ஆடைகளை தெரிந்து கொண்டார்கள். அதற்கு காரணம், எனக்கு 7 ஸ்திரீகள் காரணமானவள் யார் என்று பார்த்தால் ஏதேனின் தோட்டத்தில் நடந்த சம்பவம். ஏவாள் அத்தி இலைகளை வைத்து தன்னுடைய மார்பகங்களை எல்லாவற்றையும் மூடிக்கொண்டாள் என்று பார்க்கணும், வேத ஆதாரம் சொல்கின்றது. அப்படி என்றால் இங்கே ஏசாயா பேசுவதற்கும் அது ஆதாரமாக ஆவிக்குரிய இதனை கொண்டு வரும்பொழுது பார்க்கின்றோம். எங்களுக்கு சொந்த ஆடை இருக்க போதும். ஆனால் இந்த கடைசி நாட்களே இந்த உலகம் மிகவும் கேவலமான நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது இன்றைக்கு அநேக தேசங்களிலே ஸ்திரீகளும் சரி புருஷர்களும் சரி ஆடையின்றி நிர்வாணங்களாக உலாவ ஆரம்பித்து விட்டார்கள், உலாவி வருகின்றார்கள். கடற்கரையை சென்று பார்த்தால் அவலட்சணமாக ஆடையின்றி அலைகின்றதை பார்க்கலாம். பல தேசங்களிலே சட்டங்களாக கொண்டு வந்து அதற்கு இடங்களை ஒதுக்கி இருக்கின்றார்கள். சபை நிலைகளை பாருங்கள், உலகத்தின் நிலைகளை பாருங்கள். கடைசியிலும் ஆதியிலே அத்தியிலே வைத்துக் கொண்டு நாட்களிலும் ஒரு அத்தியிலே அளவுக்கு ஒரு கை, ஒரு வாழ்க்கையின் அளவிற்கு ஆடைகளை உடுத்தும்படியாக திரிகிறார்கள். இவர்கள் யார்? ஒரு நாயானது கூட தன்னுடைய வாலியை வைத்து மறைத்துக் கொள்ளுகின்றது. கேவலம், வெட்கம். இது ஸ்திரீகளை தாக்குவதாக பேசுவதை நினைக்காதவர்கள் இல்லை, உணர்த்தி காண்பிக்க முடியாத நேரமாக இருக்கின்றபடியாலே அத்தியிலே காட்டிலும் மிகுந்த குறைவுள்ள அளவிற்கு இன்றைக்கு உலகம் தங்களுடைய ஆடைகளை மூடிக்கொள்கின்றார்கள். பிள்ளைகளும் அதே விதமாக கணவன் மனைவி பிள்ளைகள் வலம் வருகிறார்கள். கடற்கரைக்கு சென்றால் நான் பார்க்கலாம் எவ்வளவு மோசமான நிலைமைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. தங்களுடைய மாமிசமாக சரியத்தை காண்பிக்கின்றார்கள். கேவலமாக இருக்கின்றது. இதை யார் கண்டித்து உணர்த்துவார்? எனக்கு பலிபீடமெல்லாம் பலவீனமாகிவிட்டது. ஒரு பலிபீடமானது பலமுள்ளதாக இருந்தால் அந்த பலிபீடத்திலிருந்து வரக்கூடிய செய்தியும் பலமுள்ள ஒரு செய்தியாக இருக்கும். மேற்பூச்சான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது.
முகஸ்துதியின் பிரசங்கங்களை எதிர்பார்க்க முடியாது. ஒரு துண்டு அப்பத்துக்காக முகஸ்துதி செய்கிற ஊழியர்களும் உண்டு. இல்லை, அன்பு தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். உண்மையான 7 சபைகள் உண்டு, போலியான 7 சபைகளும் உண்டு. இந்த சபையின் காலங்களுக்குள்ளாக 2 ஏழுகளை பிரிக்கலாம். ஒன்று போலியான 7 சபைகளும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையான 7 சபைகளும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த உண்மையான 7 சபைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக சபையின் காலங்களிலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். அதே காரியத்தில் பார்க்கும் பொழுது நிக்கோதேமோசுடைய ஆவியாய் இருந்து சுட்டப்பட்டவனாக போதனை கொண்டு வந்து அந்த கிறிஸ்து இந்த 7 சபையின் காலங்களுக்குள்ளாக அவனும் அவனுடைய சபையை வைத்துக் கொண்டிருக்கின்றான். ட்ரூ சர்ச் அண்ட் ஃபால்ஸ் சர்ச். உண்மையான சபை, கள்ள சபை. உண்மையான வெளிப்பாடு, கள்ள வெளிப்பாடு. உண்மையான திராட்சை செடி, அங்கே கள்ள திராட்சை செடி. அப்படி என்றால் இந்த 7 சபைகளுக்கும் உண்மையான கணவனும் இருக்கின்றான், போலியான கணவனும் இருக்கின்றான். ஹல்லேலூயா. ஆகவே இவனை நான் பார்க்கும் பொழுது இந்த 7 சபைகளுக்கும் நாம் அறிந்த வண்ணமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற வெளிப்பாட்டின்படி நம்முடைய ஆத்துமீக கணவன் ஆகப் போகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. கள்ள சபையாக 7 சபைகளுக்கு போப்பாண்டவர் கணவனாக வரப்போகிறான். ஆமென். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவாக இருக்கின்றார். அந்த கிறிஸ்து போப்பாண்டவனாக சபையை கூட்டி சேர்க்க போகின்றார். இந்த சபையை கடைசியாகவே ஒன்று கூட்டி சேர்க்க வேண்டும் என்றால் காலத்தின் செய்தி ஆணித்தரமாய் சொல்லுகிறதை நாங்களும் உங்களுடைய நெற்றியிலே ஆணி அடிக்கத்தக்கதாக சொல்லுகின்றோம். என்னவென்றால் உண்மையான எட்டி முழக்கமானது மனவாட்டியை ஒன்று கூட்டி சேர்க்கும். ஆமென். ஆனால் போலியான போப்பாண்டவராக இருக்கின்றதால் அந்த கிறிஸ்து இன்றைக்கு உலகத்தின் சபை ஸ்தாபனங்கள் அரசியல் ரீதியாக, மத ரீதியாக வன்முறையின் ஆவிகளை தூண்டிவிட்டு சேர்க்கத்தக்கதாக ஏற்கனவே எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து விட்டான். சகோதரன் நாத்தான் சகோதரன் நம்ம ஊழியக்காரர் சொன்னார், செப்டம்பர் மாதத்திலே இதோ போப்பாண்டவர் அந்த கிறிஸ்து சபைகளை கூடி கையெழுத்து இடப்போகிறார்கள் என்று சொல்வதை செப்டம்பர் மாதத்தில் உன்னிப்பாக நீங்கள் கவனியுங்கள். ஏமா நினைவில் பிறந்தால் அந்த வியாதி உன்னை நீங்கட்டும். நீ போராட களத்திலே போராடுகிறதான ஒரு வீரனாக, ஒரு செய்தியாளனாக, ஒரு பிரசங்கராக இருந்தால் உன் சபைக்கு நீ போஷித்துத்தான் ஆக வேண்டும். ஆமென். ஆகவே இந்த உண்மையான 7 சபைகளிலே தேவனுடைய நாமத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எல்லா சபைகளும் சொல்லுகின்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை முடிக்கின்றார்கள். ஆசீர்வாதத்துக்கு, அபிஷேகத்துக்கு, பிரதிஷ்டைக்கு, ஞானஸ்நானத்தில் ஆராதனையை மாத்திரம் விட்டுவிட்டு வீட்டினுடைய பிரதிஷ்டைக்கு சகலவற்றுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்கின்றார்கள். ஆனால் ஞானஸ்நானத்தை மாத்திரம் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, தரித்துக் கொள்ளவில்லை, பிரசங்கிப்பதும் இல்லை. அதை அப்படியே விட்டுவிட்டார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் பேசியிருக்கின்றார், சர் மோகன் பேசியிருக்கின்றார். ஆகவே மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஆனால் நாம் ஆதி முதல் அப்போஸ்தலர் 2:38 வலியுறுத்தி ஆணித்தரமாக பிரசங்கித்துக் கொண்டு வருகின்றோம். அதுதான் அப்போஸ்தலர் நாட்களில் சொல்லப்பட்ட சத்தியம் என்பதை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் இங்கே பார்க்கும் பொழுது இந்த போப்பாண்டவர் அந்த கிறிஸ்துவாக இருந்து அவனுடைய சபை என்று சொல்லக்கூடிய 7 சபைகளை சொந்தம் கொண்டாடி கொள்ள வருகின்றான். ஏமன் அவன் கள்ளக்காதலன், கள்ளக்கணவன். ஆமென். ஆனால் அவர் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு சபைகள் எல்லாமே வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றது. Churches are deceived. சபைகள் என்று சொல்லக்கூடிய 30,000 சபைகளுக்கு மேலாக இருக்கின்ற சபைகள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வஞ்சிக்கப்படாத ஒரே ஒரு சிறிய கூட்டம், சிறுமந்தை. பழைய பாட்டில் சொல்லவில்லையா, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே என்று சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து வந்த பொழுது சிறுமந்தை என்று சொல்லுகின்றார். இன்றைக்கும் அந்த சிறுமந்தை ஒன்று மாத்திரம்தான்.
ஏமேன், வஞ்சிக்கப்படவில்லை. அவளை வஞ்சிக்க யாராலும் முடியாது. ஆமென். அது வஞ்சிக்கப்படாதவனாக பரலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சபை இருக்குமானால், ஒரு சிறிய கூட்டம் அது ஒரு ஸ்தாபனமாக இயங்கவில்லை, சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது, சுதந்திரவாளிகளை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏமா இத்தனை ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த சபை மத்தியிலே ஊழியர்களாலே வழிநடத்தப்பட்ட விதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தால் செத்த சபைகளாகவே வளர்ந்து கொண்டு வந்த சபைகளை ஊழியத்தின் பாதையில் இலங்கை தேசத்தில் 2 பெற்றெடுத்து கவனிக்காமல் வழிகளில் விட்டு சென்ற 2 குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய சபையை தாசனின் மூலமாக கர்த்தர் தட்டி கிள்ளி கண்களை திறந்து எண்ணெயை ஊற்றி ஆடை உடுத்தி வைத்த நிர்வாணத்தை மறைத்து 2 சபைகளை ஊக்குவிக்கத்தக்கதாக தேவன் உபயோகப்படுத்தி இன்றைக்கு 2 சபையாளர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் சுதந்திரவாதிகள், சுயாதீனம் உள்ளவர்கள். அவர்கள் தேவனுக்குத்தான் அடிமை. ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே அவரை வளர்த்து உயிர்ப்பித்து உன்னத நிலைக்கு கொண்டு வரக்கூடியதான பாரங்களை தேவன் கொடுத்திருக்கின்றவனாலே சகோதரனும் ஆசீர்வாதமும் சகோதரனும் அவர்களும் அதிகமான பாரங்களை கொண்டு இந்த சபையோரை ஊக்குவித்ததற்குள்ளே செய்தியின் வாயிலாக கொண்டு வருகின்றோம். இதுவேளெல்லாம் ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கும். ஆமென். நம்ம இன்றைக்கு மருத்துவ ரீதியாக உலக ரீதியிலே நாம் பார்க்கின்றோம். ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அவருக்கு அம்மை ஊசி போடுவார்கள். அந்த அம்மை ஊசி எதற்காக? தடுப்பு ஊசி. அந்த போலியோவுக்குரிய ஊசியை போடுவார்கள். எதற்காக? போலியோ அவர்களை தாக்காதபடிக்கு. இன்றைக்கு கொரோனாக்கள் சபைகளுக்கு கொடுத்து கொண்டு வரக்கூடியதான செய்திகள் அத்தனையுமே ஆன்டிபயோட்டிக். ஆன்டிபயோட்டிக் என்றால் எந்த விதமான நோய்கள் வந்தாலும் அதை எதிர்த்து விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமையை கொண்டதான் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன். இந்த செய்திகள் ஒருவேளை உடைய இருதயங்களை குத்தலாம், செவிகளை குத்தலாம், நிச்சயமாக குத்தித்தான் ஆக வேண்டும். ஆகவே அன்பு சகோதரர்களே குருநாகல் சபையோரே, நீங்கள் தீவிரமாய் செயல்படுவதற்காக கொடுக்கக்கூடியதான இந்த குறைந்த கால அளவில் மன்னாவை தேவன் பரலோகத்திலிருந்து கொட்டி கொண்டிருக்கின்றார். நீங்கள் சேகரித்து வைக்க வேண்டும். 12 கூடைகளை குறித்து அழகாக பேசினார். அது 12 அப்போஸ்தலர்கள். 7 கூடைகளை பேசினார். 7 சபையின் காலங்களிலான 7 தூதர்கள். இந்த 7 கூடைகள் அவர்கள் கொண்டு வந்த செய்திகள் மிகுதியாக இருந்தன. 12 கூடைகள் அப்போஸ்தலர் காலங்கள் இருந்தன. இவைகளை வைத்துத்தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆணித்தரமாக சபை கட்டப்பட்டு எழும்பும் என்று சொல்லிதான ஒரு உறுதியான செய்தி உங்கள் உள்ளத்தை தொட்டிருக்கும் என்று நம்புகிறேன். அதை ஆமென் என்று சொல்லி நீங்கள் ஆர்ப்பரிப்பீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். கூடிய விரைவிலே ஒரு பிரதிஷ்டை ஆராதனை நடத்துவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்கள். அதற்கு தேவனாக்கத்தை சாதகமான சூழலை உருவாக்கும் பொழுது இன்னும் தெளிவாக விளக்கமாக அந்த கூட்டங்களிலே, அந்த கன்வென்ஷன் கூட்டங்களாக நடத்துகின்ற வேளைகளே அநேகரை இலங்கையிலிருந்து அழைப்போம். பல இடங்களிலிருந்து அழைத்து இந்த கூட்டங்கள் நடத்தப்படும். அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகின்றோம். ஆமென். எல்லாம் யாருடைய கரணில் அகப்பட்டிருக்கின்றது சொன்னால் போப்பானுடைய கருத்துக்குள் வந்து விட்டன. Churches are under the hold of Pope. யாருக்கும் தெரியாது. அவன் மறைமுகமாக சபை எல்லோரும் கைப்பற்றி விட்டான். எல்லா பெந்தகோஸ்தலரையும் கைப்பற்றி விட்டான். புரோட்டஸ்டன்ட் மார்க்கத்தையும் கைப்பற்றி விட்டான். கத்தோலிக்க மார்க்கம் ஏற்கனவே கருத்து இருக்கின்றது. அவனால சொல்ல முடியும், நீங்கள் என்னை யாரும் அசைக்க முடியாது, எல்லா சபையும் பார்த்து போப்பான்ற சொல்ல முடியும். யோ உன் குடுமி என் கையில் இருக்குன்னு அவனால சொல்ல முடியும். எனக்கு அந்த உச்சக்கட்டத்துக்கு போப்பாண்டர் வந்து விட்டான். இந்த கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரமல்ல, எல்லா மதங்களை சேர்ந்த எல்லா மதத்தினரும் அவர்கள் போப்பானுடைய கையின்களாக வந்து விட்டார்கள். ஒரு துக்கரா பசங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சுண்டக்காய்ன்னு சொல்லுவாங்க. அந்த சுண்டக்காய் யாரு? அந்த துக்கராவும் நாம தான், சுண்டக்காய் நாம தான். நாங்கள் வெறும் பிரசங்கத்தை மாத்திரம் நாம் செய்வதில்ல, எத்தனையோ விதமான காரியங்களை சந்தித்திருக்கின்றோம். ஏமா எத்தனையோ விதமான சோதனைகளை சகித்திருக்கிறோம். ஆமே ஏமா அதை முகநூல் வாயிலாக பேசினால்
ஒரு கடினமான சூழலை உருவாகும். எங்களை ஊழியத்தை நடத்தக்கூடாது என்று சொல்லி நைட்டு 11 மணி வேளையிலே எங்களை வந்து ஒரு 30 பேர் பயமுறுத்தல் அடிக்கத்தக்கதாக சூழ்நிலைகள் வந்தார்கள். கர்த்தர் ஞானமாக பேசுமான கிருபை கொடுத்தார். வந்தவர்கள் எல்லாரும் விலகி போய்விட்டார்கள். அடுத்து ஒரு 3 வாரம் கழித்து 30 பேர்கள் வந்தார்கள். வந்து எங்களுக்கு நீ இந்த ஊரிலே பணம் கொடுத்து தான் ஆக வேண்டும், நாங்கள் ஆராதிக்கத்தக்கதான தெய்வங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக பணம் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி என்னை வற்புறுத்தத்தக்கதான வந்த வருகிறான் சொன்னான். ஒரு காடும் உங்கள் தெய்வங்களுடைய ஆராதனை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னேன். அப்பொழுது என்ன சொன்னார்கள்? எல்லா விதமான மார்க்கங்களை சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி வந்து நீ இந்த இடத்திலே எப்படி ஊழியம் செய்து விடலாம் என்று சொல்லி ஒரு சவால் விட்டார்கள். அப்பொழுது தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்று சொன்னார், நீங்கள் என்னோடு சவால் செய்யுங்கள், என் தேவனுடைய விஷயத்திலும் என் தேவனோடு கூட நீங்கள் சவால் செய்யாதீர்கள் என்று சொன்ன உடனே அதிலே வந்தவன் ஒருவனுடைய எண்ணத்தை தேவன் மாற்றினார். ஏமா அவர் தான் தரமாட்டேன் என்று சொன்னாரே, அவங்களுடைய தெய்வம் தான் அவருக்கு பெருசு என்று சொன்னாரே, அவர் அப்படியே கொடுத்தார் என்று சொன்னால் ஓ உங்களுடைய தெய்வங்களுக்கு தான் வேதனை, உங்களுக்கு தான் வேதனை உண்டாகும் என்று சொல்கின்றாரே என்று சொன்ன உடனே கூட்டம் கலைந்து போய்விட்டன. நினைக்காதீர்கள், நாங்கள் செய்கின்ற ஊழியங்கள் எதிர்ப்பின் மத்தியில் தான் செய்து கொண்டிருக்கின்றோம். நீ அழிந்து போய்விடா என்று சொன்னார்கள். நான் அறிவேனா நீ அறிவேனா என்று பார் என்று சொன்னார். இந்த ஊரில் நீ எப்படி இருப்பாய் என்று பார்க்கின்றோம். நான் எப்படி இருப்பேன் என்று நீங்கள் பார்த்துக்கொண்டு சவால் சொன்னோம். அருமையாளர்களே, வெறும் பிரசங்கம் அல்ல, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும்பொழுது நிற்கத்தக்கதாக தேவனது வார்த்தையை கொடுத்து தைரியத்தை கொடுப்பார். ஏன்னா அதுதான் நாங்கள் அதிகமாக பிரசங்கிக்கின்றோம். முதுகெலும்பு பயந்து ஓடுகிறவன் அல்ல, ஒரு முதுகெலும்புள்ளதான பிரசங்காராக தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். அதற்காக நம்மை சோதரிக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு போப்பாவுடைய கையிலேயே அனைத்து சபைகளும் இருக்கிறது. ஒரு சுண்டக்காய் சபை, ஒரு துக்கடா பசங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் போப்பாண்ட கையில் வரவே மாட்டான். தைரியமான தேவன் ஆவியை கொடுத்திருக்கிறார். பயப்படமான ஆவியை தேவன் சபை கொடுக்கவில்லை. ஆனால் இந்த 7 சபையின் காலங்களிலும் 7 வகையான ஆவிகள் கடந்து வருகின்றன. அந்த குறிச்சு பெற்றுக்கொண்ட ஆவி கல்ல ஆவி ஒரே ஆவிதான். ஆனால் 7 சபையின் காலங்களே அவன் என்ன செய்யணும், அவனும் என்ன செய்யணும், டிராவலிங், அவனும் பிரயாணம் செய்கின்றான். அதே விதமாக வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரம் சிங்காசனம் முன்பாக இருக்கிறதான 7 ஆவிகள், அது ஒரே பரிசுத்தாவின் அபிஷேகம் தான். 7 பேரின் மீதாக இந்த ஆவிகள் வருகின்றன. ஹல்லேலூயா. இதை உதாரணமாக நான் பார்க்கும்போது மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் 7 விதமான ஆவிகள் பீடிக்கப்பட்டு 7 விதமான ஆவியை கொண்டவளாக மகதலேனா மரியாள் ஜீவித்து வருகின்றாள். ஏமான் அவளுக்குள் இருந்ததான அந்த ஆவி என்னவென்று பார்த்தால், பிரைட் என்று சொன்னால் கர்வம், போஸ்ட் என்று சொன்னால் பெருமை, அன்கிளீன் என்று சொன்னால் அசுத்தம், ஃபில்தி என்று சொன்னால் அசிங்கம், வல்கர் என்று சொன்னால் கேவலமானது, அருவருப்பானது, மோசமானது, இமலேஷன் என்று சொன்னால் போட்டி, ஸ்ட்ரைப் என்று சொன்னால் வணங்கா கழுத்துள்ள ஆவி, இணக்கமில்லாத ஆவி. இத்தனை ஆவிகளும் ஒரே ஸ்திரீக்குள் இருந்தன. ஆனால் இந்த 7 சபையின் காலங்களுக்குள்ளாக பார்க்கும்பொழுது இந்த 7 விதமான ஆவிகளும் பிரயாணப்பட்டு கொண்டு வருகின்றன. எங்களுக்கு ஒரு குறையுமில்லை, பெருமையின் ஆவி. எங்க பாஸ்டர் MTH படித்திருக்கிறார் என்ற பெருமை, நாங்கள் தான் மனவாட்டி என்று சொல்லக்கூடியதான போஸ்டிங், பெருமை அடித்துக் கொள்ளதான ஆவிகளை பார்க்கின்றோம். இன்னும் சொல்லும் பொழுது அன்கிளீனஸ், அசுத்தமான சபைகள், நடவைகள் ஆடுகின்றார்கள், உதட்டிலே லிப்ஸை, காதிலே வளைய முடிகளை வெட்டி கொள்கின்றார்கள், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கொள்ளால் டைட்டான ஆடைகள், உள்ளான அவைகளுக்கு சதைகள் வெளியே தெரியும் அளவுக்கு ஹையில் சூசை போட்டுக்கொண்டு நடனமாடுகள், ஓசி பிசா என்று சொல்லக்கூடியதாக மாடர்ன் சிங்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய பாடலை பாடி, இன்றைக்கு மாடர்ன் ஜூடாஸ் யார் தெரியுங்களா? அவன் தான் எல்விஸ் பிரஸ்லி. ஏமா தன்னுடைய சேஷபுத்திர பாகத்தை வெச்சு போட்டவன், உலகத்தை கலைக்கு வரக்கூடியதான ஆவிகளை கொண்டவன். ஏமா பித்தோவன் என்று சொல்லி பார்க்கின்றோம், அவன் ஒரு பாடலை பார்க்கின்றோம். பேக்போன் என்று பார்க்கின்றோம், அவன் பெரிய பாடகர்கள். இன்னைக்கு உலகத்தை கலைக்கு
கலக்கி கொண்டிருக்கிறதுனால பாடகர்கள் எழும்பு சபைகளிலே நடனமும் ஆடமும் உடையின்றி ஆடையின்றி அவலட்சணமாக ஆடுகின்றதை பார்க்கின்றோம். இன்னும் அமெரிக்க தேசம், இங்கிலாந்து தேசம் என்று சொல்லக்கூடிய மேல்நாட்டு கலாச்சாரங்களிலே சபைகளிலே கூடி வந்து தன் புருஷனுடைய காரில் இருக்கிறதான சாவிகள் எடுத்துக்கொண்டு ஒரு கொத்திலே போடுவார்கள். அங்கே ஸ்திரீகள் யாருடைய சாவிகளை எடுத்துக்கொண்டு செல்கின்றார்களோ அந்த காரில் இருக்கக்கூடிய காரை ஓட்டக்கூடிய அந்த விசுவாசியாக இருந்தால் அவன் இன்னொரு மனைவியோட, இந்த மனைவி இன்னொரு புருஷனுடைய போகக்கூடிய காலங்கள் எல்லாம் பொதுவான பாவங்கள் வந்துவிட்டன. இவையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த கொரோனாவுக்கு என்ன காரணம்? இந்த சாபம் தான், இந்த பாவங்கள் தான், இந்த அக்கிரமம் தான், விபச்சாரம், வேசித்தனம், குடி, கொள்ளை, தாறுமாறு, மத வெறி, மார்க்கங்களுடைய பேதங்கள், அருவருப்பு, புருஷனுடைய உடைகளை ஸ்திரீகள் உடுத்திக் கொள்வதை, அருவருப்பான காரியங்கள், பெருமையான ஆவிகள், விசுவாச குடும்பங்கள் என்று சொல்லுகின்ற இத்தனையும் தான் இன்னைக்கு நான் பார்க்கின்றோம். இவெல்லாம் சபை காலத்துக்குள்ளாக வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த ஆவிகளுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் தேவனுடைய கரங்கள் இருக்கிறது. அவே இன்றைக்கு மனவாட்டிக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தின் சபைக்கு தளபதியாக தலைவனாக இருக்கக்கூடியவன் போப்பாண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவை சபையின் காலங்களை பார்க்கும்போது நாம் வித்தியாசங்களை பார்க்கலாம். வித்தியாசமான ஆவிகளை பார்க்கலாம். ஆனால் இந்த இரண்டு ஆவிகளையும் பகுத்தறிய வேண்டும். அதுதான் இன்றைக்கு இந்த 7 ஸ்திரீகளுக்குள்ளாக நாம் காண வேண்டியது என்னவென்று சொன்னால், போலியான 7 சபைகள், உண்மையான 7 சபைகள், இவைகள் மத்தியிலே இயங்கக்கூடிய 2 வகையான ஆவிகளை நாம் கடித்து பகுத்து அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பார்க்கும் பொழுது கத்தோலிக்க மார்க்கம் இன்றைக்கு அதிகாரம் செலுத்துகிறது என்று சொன்னால், இந்த கலிக்குத்த ஜேசபேலிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஜேசபேலுடைய ஆவிதான் புருஷனை அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆவி. ஆகாவே அரசாட்சியிலிருந்து ஆளக்கூடியவளாக இந்த ஆவி இன்றைக்கு ஸ்திரீகளின் மத்தியிலே அதிகமாக இந்த ஆவி கிரியை செய்கிறது. அவர்களும் சம உரிமை கேட்கின்றார்கள், மக்களின் உரிமை என்று கேட்கின்றார்கள். இன்றைக்கு கிரியை செய்யக்கூடியதான ஸ்திரீகளின் மீதாக இருக்கின்ற ஆவி ஜெசபேலுடைய ஆவி, ஆதிக்கத்தின் ஆவி. எந்த ஒரு ஸ்திரீயும் புருஷனை ஆளுகை செய்வாள் என்றால் அவள் கத்தோலிக்க ஆவியை பெற்றவள். இந்த கடைசி காலத்தின் செய்திகளுக்குள்ளாகவும் அநேகர் எழும்பி இருக்கின்றார்கள். தெருக்களிலே சண்டை போடுகின்ற ஸ்திரீ அதை தன்னுடைய பாசலை கட்டுப்படுத்த முடியவில்லை. தன் புருஷன் அமைதியாக பேசுவார், தன் பாசலுக்கு ஆலோசனை கொடுப்பார். கடைசி கால செய்தியில் கேட்கின்றவர்களே, யார் என்று கேட்டால் சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு ஆதாரமாக இல்லை சொல்ல முடியும். தெருவிலே தன்னை வரிந்து கட்டிக்கொண்டு சண்டை போடக்கூடியவர்கள். ஒரு ஸ்திரீ என்னோடு சண்டை போட்டார். ஒரு ஊழியர் விசேஷமான ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார். அந்த கூட்டத்துக்காக நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த கூட்டம் முடிந்தவுடனே சகோதரி வந்து பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்றால், நான் பிரைஸ் தி லார்ட் சகோதரி என்று சொன்னேன். ஆமாம், நீங்கள் எப்படி இந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்தீங்க? நீங்கள் 7வது முத்திரை திறக்கப்படவில்லை என்று சொல்ல நீங்கள் இப்படி இந்த கூட்டத்துக்கு வந்தீங்க? கேட்ட உடனே நான் கேட்டேன், உன்னாலே 7வது முத்திரை திறக்கப்பட்டு ஆகிவிட்டது என்று ஒன்று சொல்ல முடியுமா? எங்களால் சொல்ல முடியும் என்று சொல்லி என்னோடு தர்க்கம் பண்ணும்பொழுது வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார். நான் காரியங்களை பேசும்பொழுது அங்கே கூடியிருந்த ஒரு சகோதரனும் ஒரு ஊழியக்காரனும் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணவில்லை. ஆனால் என்னுடைய மனைவியும் என்னோடு கூட வந்த என் சபையில் இருந்த 6 பேரிடம் நின்று கொண்டு பார்த்துக் கொள்ளார்கள். ஊழியக்காரனோடு சரி சமமாக போராடக்கூடும் முடியால் இந்த செய்தி ஒரு ஸ்திரீக்கு கற்றுக் கொடுக்கின்றதா? சென்னையிலே இருக்கின்றார்கள். எதிர்த்து போராடினார்கள். நான் இன்றைக்கும் சொல்லுகின்றேன், 7வது முத்திரை திறக்கப்படவில்லை என்பது இதோ நீ கேட்கின்ற உனக்கு செய்தியின் ஆதாரத்தோடு பேசி சொன்ன உடனே சகோதரர்கள் வந்து கட்டிப்பிடித்து, சகோதரி வேண்டாம், ரோட்டிலே தர்க்கம் பண்ண வேண்டாம் என்று சொன்னால், முதலாவது அந்த ஸ்திரீயை அடக்குங்கள் என்று சொன்னேன். அது மீண்டாக அந்த சகோதரி அடக்கினார்கள். அவருடைய புருஷன் ஒரு 3 நாள் கழித்து சந்தித்தார். ஆம் சகோதரனே, நீங்கள் நிச்சயமாக என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய சகோதரி பேசினது தவறுதான் என்றார். நான் பெங்களூருக்கு ஒரு சபைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த பெங்களூர் சபையிலும் கூட 7வது முத்திரை திறக்கப்படவில்லை என்று தான் பேசினார்கள். அப்பொழுது அன்றைக்கு நான் உணர்ந்தேன், எனக்காகவே நான் வர வேண்டிய இடத்தில் இங்கு வந்திருக்கின்றேன் பேசினான். அன்பு தேவப்பிள்ளையே, போராட முடியாத காலம்
தெருக்களில், சந்திகளில், வீதிகளில் போராட்டம் இருந்தாலும் கூட சத்தியத்தை நாம் ஒருபோதும் விற்க மாட்டோம். சத்தியத்தை ஒருபோதும் நாம் விற்க மாட்டோம். எழும்பி நிற்கக்கூடிய காரியமாக இருக்கின்றபடியாலே நிச்சயமாக நாம் அதை போராடி செயல்கொள்ள வேண்டும். இந்த 2 ஆவிகளின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டால், ஒன்று ஆதிக்கம் செலுத்தும் ஆவி, ஒன்று பரிசுத்தமான ஆவி இணக்கத்துக்குள்ளாக கொண்டு வந்து வழிநடத்தி சாந்தத்தை, அன்பை, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவி. அந்த 9 தன்மைகளை பாருங்கள், அது எவ்விதமாக நடக்கும் என்று. இந்த காலத்தின் செய்தியை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு சொல்லி தெருக்களிலே சண்டை போடும் அளவுக்கு அவ்வளவு இந்த செய்தி சீப்பாகி விட்டதா? ஏன்? அணுகுமுறை தெரியவில்லை. அவரை ஆட்கொள்கிற ஆவி ஆதிக்கத்தின் ஆவி, கத்தோலிக்க மதத்தினுடைய ஆவி. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, ஒரு உண்மையான மனைவி தான் புருஷனுக்கு கிரீடம் சூட்டப்பட்டவளாயும் உணர்த்தி காண்பிக்கிற வசனத்தை பாருங்கள். புருஷனுக்கு கிரீடமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் உண்டு. அந்த சகோதரர்களை நான் வாழ்த்துகிறேன். அந்த சகோதரர்களை ஆசீர்வதிப்பாராக. ஊழியத்துக்காக தியாகம் செய்கின்ற சகோதரர்களை அர்ப்பணித்து ஊழியம் செல்ல வேண்டும். உடன்படிக்கையை சுமக்கின்ற 5 வகையான ஊழியக்காரர்களை தாங்க வேண்டும். அவர்கள் பின்பாக சென்று பாடலை பாடி ஜெபத்திலே தாங்கி ஊழியத்துக்கு என்னவெல்லாம் செல்ல முடியுமோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார தாழ்மையுள்ள சகோதரிமார்களும் உண்டு. அப்படிப்பட்ட சகோதரை நாங்கள் கனப்படுத்தத்தான் வேண்டும். மெச்சிக்கொள்ளத்தக்கதான சமயங்கள் வரும்பொழுது எங்களை சகோதரரை மெச்சிக்கொள்ளுகின்றோம். அதை ஆமே என்று சொல்லி இருதயத்திலே சந்தோஷப்படுவார்கள். ஏமா எல்லாவற்றையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். மெச்சிக்கொள்ள வேண்டிய இடத்தில் நாங்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும். இதோ தவறான சகோதரை கண்டித்துக் கொள்ள வேண்டிய இடத்தில் நாங்கள் கண்டித்துக் கொள்ளதான் வேகம். ஆமே, எங்களுடைய கண்களாலே பார்த்தோம். ஏமா சகோதரர்கள் பேசுவது குறைவு. ஒரு சகோதரன் சொன்னா, அந்த 2 பேரும் வர்றாங்க பாருங்க சகோதரி, அவங்க தான் டீக்கன்மார்கன்னு சொன்னார். நானும் அந்த சகோதரனும் சிரித்து விழுந்து 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 சிரித்தோம். என்னையா அந்த கடைசி கால செய்தியிலும் கூட டீக்கனா வந்திருக்காங்களா சகோதரிமார்கள் என்று சொல்லும் பொழுது வேதனைப்பட்டோம். இன்னைக்கு இந்த செய்தி போகும். இந்த செய்தி அவங்க கேட்பாங்க, நேரடியாக வரமாட்டாங்க. நேரடியாக வந்து தங்களுடைய பெயரை வச்சு கேட்க மாட்டாங்க. ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு பேச செய்தியை கேட்குறாங்க. ஆமே, இப்படிப்பட்ட டீக்கன்மார் காலேஜில் டீக்கன்மார் பொம்பளைகள் இருக்கிறார்களா? செய்தியுடைய தூய்மை எங்கே? செய்தியுடைய ஸ்திரம் எங்கே? செய்தி நிலைப்பாடு எங்கே? அப்படிப்பட்ட இடங்களிலே சர்வதேச ரீதியிலே பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள் தொடர்ந்து பிரசங்கிக்கிறார்கள். என்ன சொல்லுவோம்? அது அவருடைய விருப்பம். அது எதை குறித்து பிரசங்கிக்கிறார்கள், எதற்காக செய்தார்கள் இல்லை. ஆனால் அங்கே 7 சபைகள் 7 ஸ்திரீகளுக்கு அடையாளமாக இருக்கிறவர்களே 7 விதமான ஆவிகள் சபைக்குள்ளாக ஆட்கொண்டு ஆளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கிற விடைதான் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே ஒரு உண்மையான ஸ்திரீயானவர்கள் புருஷனுக்கு கிரீடம் சூட்டப்பட்டவளாக இருப்பார் என்றால் நேச்சுரல் உமன், ஸ்பிரிச்சுவல் உமன். இயற்கைக்குரிய மனைவி, ஆவிக்குரிய மனைவி, இயற்கைக்குரிய சபை, ஆவிக்குரிய சபை என்று 2ஆக நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த 7 சபைகள் தாங்கள் 7வது சபை பறந்து மேலே செல்ல வேண்டும் என்றால் 7 இடி முழக்கங்களின் செய்தியானது பூமிக்கு தேவன் அனுப்ப வேண்டும். அது ஒன்றுதான் எடுத்துக்கொள்ளப்படுவதைய விசுவாசத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு இங்கே நான் பார்க்கின்றோம், இந்த 7 சபையின் காலங்களுக்குள்ள 7வது சபையின் காலங்களிலே போலியான இடிகள் வந்து விட்டன. ஒரு போலியான இடிகள் வந்து விட்டபடியாலே உண்மையான இடிகள் வர வேண்டும். அதற்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆமே, ஏமா நமக்கு தேவை உண்மையான இடி முழக்கம், நமக்கு தேவை உண்மையான ஆகாரம். ஏமா 12 கூடைகளை சேர்த்து வைத்த 7 கூடைகளை சேர்த்து வைத்த ஆகாரத்தை ஏறத்தால் அந்த செய்தியை நான் 10 வருடங்களுக்கு முன்பாக பிரசங்கித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை இன்றைக்கு தேடி பார்க்கும்போது தேவனாய் கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகின்றார். தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக பேசும்பொழுது என் உள்ளங்கள் பூரிப்படைகின்றது. அதே ஆவியானவர் அதே தன்மை அவர்களை கொண்டு வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே
இன்றைக்கு சபைகளிலே கேட்டகிசம், ஞானோபதேசம், சண்டே கிளாஸஸ் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இவையெல்லாம் முறைமைகளை ஒழிக்க வேண்டும். இதற்காக நாம் விரோதமாக எழுப்பி போராடி கொண்டிருக்கின்றோம். ஏமா கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட், சபைகளே கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் விட்டு விலகி நாம் வர வேண்டும். ஏனென்றால் எலியா, எலிசா அவர்களெல்லாம் எப்படி நின்றார்கள், நாம் எப்படியாக நிற்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனுடைய நாமத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். போப்பாண்டவர் கணவனாக இருக்கின்றார் என்பதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கணவனாக இருக்கின்றார். இந்த 2 கணவர்களே உங்களுடைய எந்த கணவனை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய தாசன் பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு நாம் தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் நாதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் நாதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினாம் நீர் என்னோடு வருவதினாம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட தேவன் என்னோடு வருவாம், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவாம், அது போதும் என் வாழ்விலே. தேவம் நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவம் நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பாம் சந்தோ, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பாம் சந்தோஷம் நான் காணுவேன். தேவம் நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவம் நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினாம், எதினாம் இது எதினால் நீர் என்னோடு வருவதினாம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவம் நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவம் நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால்